கட்டஞ்சேரி கொஞ்சம் தள்ளணுமே இவ்வளோதான் ஸ்பீட்டோ 7வது இயரை போடுங்கண்ணே வேலையை வந்து செய்கிறீங்களே சந்தோஷம் அப்போ அப்படி வந்து குத்துச்சண்டா பாம்பு ஊற்றி நேரம் இருக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வருவன். இன்றைய தினம் எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிஸ்டர் சுமன், அதாவது வந்து இந்த மச்சாண்ட விட்டு தான் வந்து நிற்கிறேன். காலமே கோல் அடிச்சு கேட்டான். இவள் தன் மகளுக்கு வந்து கம்சிக்கு வந்து பிறந்த நாளாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து பிறந்த நாள். அப்போ ஒருக்கா வீட்டு அடிக்க வந்துட்டு போறியா அப்படின்ற சொல்லி கேட்டிருந்தேன். உடனே சொல்லியிருந்தேன் ஓமனாவது பிரச்சனையில் நான் வாரன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அப்போ 2 நாளாக வந்து பார்த்துருப்பீங்கள் வீடியோ வந்து உண்மையில் பதிவு செய்யலை. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரியான மாதிரிக்கு எனக்கு இருமலும் மற்ற வந்து நோம்பலாக காய்ச்சல் உடம்பு எல்லாமே ஒரு அந்த அடித்து போட்ட மாதிரியே இருந்தது. உண்மையில் இயலாது. மற்றது பார்த்திங்கன்னா நான் தான் எடிட் பண்ணி எல்லாமே செய்கிறதும் வேறு. அப்போ நான் அதனால தான் உண்மையில் வீடியோவை பதிவு செய்யலை. அப்போ இங்கே வந்து நிற்கிறேன். என்னென்ன வேலை தர்றானோ எனக்கு தெரியலை. உள்ளே போய் பார்த்தா தான் என்ன மாதிரி என்று தெரியும். அதுக்கு முன்னே உங்களோட சேனலுக்காரன் பெஸ்ட்டு வார்னிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். உப்பு வாங்க போய் என்ன மாதிரி என்று போய் பார்ப்போம். என்ன உள்ள ஆளை காணவில்லை. சரி, நான் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட மிஸ்டர் சுமன் வீட்டை வந்துட்டேன். என்ன செய்யணும்ண்ணா என்ன சொல்கிறது தெரியும் மகளுக்கு. நான் வீடியோவில் பார்த்துருப்பேன்னா இது என்ன சொன்னால் கொளுத்தினாலும் மெரியாது. முருங்கு முத்தி ஒன்றுக்குமே உதவாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அப்படியே இந்த வெயிலுக்கு விட்டது. இப்போ கடைசியாக இன்றைக்கு தான் அதுக்கு ஒரு நாள் கிடச்சிருக்குது. எங்கள்கிட்ட வீட்டை விட்டு முருங்கு போடுறது கண்டது. வேறு என்ன முருங்கை மட்டும் தானோ கல்லேற்ற போறியா? இல்லை கல்லேற்ற இல்லை கல் நேற்று தான் கொஞ்சம் பறிச்சது. அதான் சல்லி என்னங்க கல்வியல் சல்லியில் கிடக்கட்டும். இந்த கஞ்சல் உள்ள தயத்தி விட்டு நான் நினைச்சதுக்கு ஏற்ற மாதிரி பெருமளவு வேலையண்டு இல்லை. கொஞ்சம் வேலை நான் கஷ்டப்பட விட மாட்டேன். அங்கே எதிர்த்து போட்டு தான் வாழையில் சும்மா வச்சு விடுவோம். முன்னாடி என்ன கொஞ்சம் பிரியசனமாக இருக்கும் இல்லை வாழையில் வச்சு விட்டோம்னு சொன்னால் கணக்க பிளான் பண்ணினா தான் இல்லாமல் இங்கே டைமும் இல்லாமல் போயிட்டுது. மற்றது இதை ஒவ்வொரு நாளும் நினைக்கிறது இதை செய்யணும்னு சொல்லி ஆக்களும் அதுக்கேற்ற மாதிரி இல்லை. என்ன அதுக்கும் தான் மற்றது இப்போ என்னூடாகத்தான் என்ன இந்த வேலையை வந்து செய்கிறீங்களே. உண்மைதான் சந்தோஷம். அப்போ அப்படின்ற கேட்க தான் தெரியும். எனக்கு கேட்டான் என்னடா இப்போ கம்சின் பர்த்டே வருது அண்ணா. இப்போ நான் சொன்னேன் பர்த்டே வருது அது வரட்டும் பிரச்சனை இல்லை. இப்படியே வச்சுக்கொண்டு செய்கிற அர்த்தம் இல்லை. இல்லை குப்பையா இல்லை செய்கிற என்ன பெரிய அளவு இல்லை. சும்மா அரண்டாலும் சும்மா கொஞ்சம் பேர் நான் பிறக்க சரியில்லை தானே குப்பையை இப்படி கிடக்குன்றேக்க மேக்கனிக்கே சொல்லியிருந்து நான் முதல்ல ஒரு டிராக்டர்காரன்ட்டு அடித்து சொல்லி அவங்க வந்து வரையில வாரம் தாங்கள் ஏற்றி கொண்டு போகிறோம்ட்டு வரவே இல்லை. ஓகே பார்த்தது இன்றைக்கு நாள் கிடச்சிருக்கு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் லாமா சார் வந்து விட்டது. எங்கள்ட இதுவில் இருக்கிற சாமான் எல்லாத்தையும் ஏற்றி கொண்டு போகிறாக்கு. இதை பார்த்தீங்கன்னா எது வேலை இந்த கல்லை மட்டும் விட்டு இன்றைக்கு கூப்பிட்ட கேத்தினாரு வேலை வாங்குறான் மான். அப்படி தானே தனியாக செய்யலாது. தனியாக பொடியல் கேட்க போகிற என்னத்துக்கு என்ன அவுக்குறத கட்டுற அவுக்க 2 நாள் செல்லும். ஏன் இதில் கரண்ட் கம்பி கொலை விட்டுருக்கீங்களே? அதான் அங்கே அந்த லைன் கூட கொண்டு தான் அவுக்கலாம். காற்று வந்து சரியான பலம். இப்போ நீங்கள் அப்படியே தீ கொண்டு போய் அங்கே அவுக்குது இல்லையா? சரி தீ கொண்டு போய் அந்த மாடலில் அண்ணா கொண்டாங்க. ரைட் பார்த்து சொல்கிறதானே ரிவர்ஸ் அடிப்பில்லானே. கண்ணாடி வைக்கிறீர்கள் தானே? லேமஸ் கண்ணாடி வைக்கிறீர்கள் தானே? சரி வைக்கிறீர்கள். ஆள் ரங்கிய செய்து கொண்டா அப்படியே கொண்டா மோனி. அடே இப்படியே இருக்கட்டும் வேணாம். என்ன இதுலேயே இருக்கட்டும் வேணும். கொஞ்சம் பேட்டு இப்படி கொஞ்சம் வாங்க புதைக்கா இஞ்சி சல்லியாண்டி வரைச்சிடும். சல்லியாண்டி வெட்டு ரைட். இப்படியே நிற்காது. ஓகே ரைட். சிலையில் புடுங்க போட்டு ஒன்று வந்துடுவேன். இல்லை வந்தால் கட்டஞ்சேரி ஏற்றுவோமே. ஓகே ஏற்றுவோம். முதலாவது குத்தியை தூக்குவோம்மா. ஓ
இது சவுக்கம் குத்தி மாதிரி இல்லை ஃபேரம் குறைவா தம்பி ஆத்து ஒன்று கிடக்காதோடா அதான் பயமாக கிட பக்கத்து கல் மஸ்கூட்டியோ உண்மையாவோ யாரும் காணையில அப்போ நடங்கிட்டு மசுக்குட்டி இல்லை இல்லை அதெல்லாம் கொளுத்திட்டேன் நாங்கள் அதான் அப்படி இருக்கா பயந்து விடணப்ப அதுக்கிட்ட நிற்கிதுன்னொன்னே ஆத்தே பட்டா சரி கதை கை என்னண்டு விட்டு நான் நினைக்க தெரியல அப்படியே போடுவோமோ போட்ட பிரச்சனை தானே இல்லை இல்லை அம்மா சத்தம் கூடவா கிடக்கு தனியாக தூக்க இல்லாதோ தூக்கலாம் பிச்சை எடுக்கக்கூடிய மே கிடக்கு அதுதானே ஆனால் என்ன கவனிப்போல என்ன மாதிரியா என்னது வேலை செய்கிற கவனிப்பொண்ணும் இல்லையோ கவனிச்சு கூட இருக்கணும் இல்லை ஆனால் கேட்டோன்னு ஒரு கதையும் இல்லையா என்னது லாமசக்காரண்ணா உண்மைதான் ரேட்டும் குறைவு தானே ம் 500 ரூபா வாங்கிட்டு எடுக்கிறீங்க அண்ணே கொஞ்சம் தூரம் 200 கூட வரும் அவ்வளோ ஆ கொஞ்சம் தூரம் 200 கூட வரும் என்ன பண்ணிக்க ஏதோ ஒன்றையும் காணாத மாதிரி தேடி தெரியுது கிடைக்கும் இல்லை ஏற்று தானே வேணும் இல்லை கையை கேட்டு பார்க்குறேன் அண்ணா நீங்கள் தேவைன்னா கொண்டு போகலாமா அப்படி விட்டுண்ணே நீங்கள் கொண்டு மட்டும் இல்லை தேவைன்னா கொண்டு போகலாம் கொண்டு போகலாம் எல்லாம் முக்கியமான சாமான் தான் கேட்கணும் வண்டியில் கொண்டு போகலாம் முடிச்சு தான் வைக்கோமே ஆ ஓ ஓ இதில் கடைசியாக போடுவோமா நல்ல நல்ல வெள்ளை டீ ஷர்ட்டை வந்து நிற்கண்டாப்பா தூக்கி போடு கறி அம்மா கருக்கு மட்டும் அடிச்சுட்டு கையில் கொத்தி போட்டு சரி என்ன சொல்லுங்க கிடந்த இது கிடந்தால் கொண்டு ஒரு அதுதான்டாப்பா பாம்புண்டு எங்கே கிடக்கு ஓ பாத்தி பாம்புண்டு சட்டையெல்லாம் கிடக்குஞ்சு மோனிகா இங்கே அங்கால போ பாம்பு சட்டையும் பாரு கிடக்கடா இல்லைங்க வாங்கி போலாம் பாம்பு நிற்கோட அதுக்கு நிற்கித பாம்பு சொல்லல அது மோனிகா நிற்கித பாம்பு மோனிகா காட்டுட்டேன் இங்கே காட்டுறேன் இதோட வீட்டுக்குள்ளே விருந்துடணுமே இந்த இந்த இஞ்சு மேலங்க கதி உங்களை போகாதே நீ நாங்கள் தூக்கி ஓடி இல்லை இல்லை மட்டும் அங்கால எடுத்து போட்டு சரியா கரையா போடுவோமே தேவைண்டா கொளுத்தியும் விடலாம் பிரச்சனை இல்லை ஆமாம் அது சரி இவ்வளோ கை வைக்க இல்லை பயமாக கிடக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் ஓடிக்கொண்டு போவைக்க ஒரு பாம்பு அப்படி இங்கே பின்னால் வந்திருக்க வேண்டாம் என்ன செய்வீங்க என்ன செய்கிறேன் பிடிச்சி பக்கத்து வச்சு கொண்டு போகிறான் வர நேர் ஓடும் பச்சை பெரிய மாட்டுது இதில் கடைசியாக போடுவோமே அங்கால நான் அங்கால எடுத்து ஏட்டா மஸ்கூல் கிடந்தோடாமா இல்லை ஓ மரத்தில் மசு கூட்டி இருந்தது இல்லைண்ணா இல்லை ஒட்டுப்பட்டேன் ம் கீழே இது புறம்பானோட வேலை போடாது பா அந்த குத்தியில் தூக்கும்பா ஒரு பக்கம் பயமாக கிடக்கடாப்பா என்ன இந்த பாம்பு உள்ளதோ இல்லை மஸ்குட்டியோ பக்கத்தை கல்லும் பறிச்சு கிடக்கு சுருண்டும் கிடக்குமே திருப்பி பிரட்டி விடு ஓகே பிரட்டி விடு மசுக்குட்டியோ மஸ்குட்டி இல்லை கேட்டா இல்லை தூக்கும் கடுமையாக யோசிக்கிறேன் கிடக்கு காணுமே இடைக்கில இருந்து கருமண்டு பார்க்குறீங்க ஓ அப்படி வேறா
அப்படியாண்டி லஞ்ச் இது ஹோட்டல் அங்கே கிடக்குது அங்கே தள்ளினா இதுக்காக வந்து பாம்பு தருவா அடைச்சிட்டு கொண்டு வா என்ன சொல்லுவா அடைச்ச ஒன்றும் பெறா இல்லை ரைட் ரைட் கூட ஒரு ஊசி போடுறதுனால இவ்வளோ பயம் அதுதான் ஆனால் அகப்பயப்படக்கூடாது அதுக்கு ஆளுமுறை சொல்லி விட்டுது பாம்பு சட்டியண்டு அதான் அதான் அதுவும் சொல்லாட்டி திரும்ப ஏற்றி முடிஞ்சிருக்கு அதுதான் என்னடா ஒன்றும் இல்லை நான் அப்படி தான் செக் பண்ணி தான் ஏற்று நீ யோசிக்காது அம்மே எங்கே அவன்கிட்ட போடுற இடத்துக்கு நாங்கள் வேறு தானே ஒன்று என்ன எங்கிற இடம் சொன்னீங்களா எங்க அதில் வரத்து பிள்ளை கிட்ட போட்டுவிடும் இல்லை வீடியோவில் சொல்லல அந்த இடங்கள் எடுக்க போயிடுவாங்க எடுக்க போடுவீங்க அதான் பிரச்சனை சரி பார்த்தீங்கள்டா அடுத்த கட்டமாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் சோடா அடிக்க போகிறோம் சரியா களைச்சி போனோம் உண்மையில் சரியா களைக்கு இதெல்லாம் கூடாடா களைச்சோடனே குடிக்கக்கூடாது தெரியுமா ஆனால் என்ன செய்யுது இதான் கிடக்கு ஒன்றும் செய்யலாது அண்ணா வாங்க சோடா ஓடிப்போம் வாங்க வாங்க ஓகேப்படா ஓடி தனிங்க நீங்களா ரக்கா போகிறீங்க ஆடை கூட குடிக்கட்டும் அண்ணா என்ன நம்ம வாங்க ஓடி நீ போத்துல குடிக்க ஓ நான் 2 கிளாஸ் எடுத்து கொண்டு வந்துட்டேன் வஞ்சியாக கிடந்துச்சு இந்த உடம்பு போத்தில் குடித்தா தான் தாக்கி பிடிக்கும் எல்லாருக்கும் ஒரு உடம்புலாம் ஒரு கண்ணாக கிடக்கண்ணே ஜிம்முக்கு போகிறேன் உடம்பை குறைக்கிறேன் என்ன படுத்துதல்லோ எல்லாருக்கும் ஒரு உடம்புலாம் ஒரு கண்ணாக கிடக்கண்ணே ஜிம்முக்கு போகிறேன் உடம்பை குறைக்கிறேன் என்ன படுத்துதல்லோ எந்த ஜிம்மு போகிற நீ மணியாந்தி இருக்குல்ல ஜிம்மு போ வண்டி தான் வைக்குதுண்ணே அதுதான் ஏன்னா ஏன்னு கேட்குறேன்டா ஜிம்மு போகிற இடத்துக்கு அந்த ஜிம்மை நிப்பாட்டுறக்கு நாங்களா படிகள் போனோம் வண்டியில் ஓர வைக்குது எல்லாம் ஜிம்மு போனால் வண்டி குறையும் அதான் ஒரு உடுப்பு கூட ஒரு விருப்பத்துக்கு போடலாம் கிடக்கு ஏன்னா முன்னுக்கு வந்து நிற்கிறார் ஏன்னா ஆனால் கொஞ்சம் குறைஞ்சிட்டு எல்லாம் இந்த சாப்பாடு எழுதும்ல ஏண்ணே இல்லை உண்மையில் இந்த சாப்பாட்டு பகுதியோ கொஞ்சம் மட்டும் சொன்னாலும் குறைச்ச மட்டும் சொன்னால் இப்படியான வண்டிகள் வைக்காது மற்ற சோடா குளிர்னாலாம் கூழ் தண்ணியெல்லாம் முதல் குடிக்கிற கூட கூழ் தண்ணி சோடாவல் கடைக்கு போனாலாம் விரும்பி சோடா கூழ் தண்ணி தான் குடிக்கிறது மற்றது கஷ்டப்பட்ட வேலையிலும் இல்லை தானே ஓடி ஆடி செய்கிற வேலையில் இல்லை தானே மற்றது எங்கிட்ட வேலைக்கு அப்படி தானேடா கொஞ்சம் வண்டியில் வைக்க மற்றது ஏறு மாதிரி தானே சாப்பிட்ற டைமு கண்ட சாப்பாடு இல்லை தானே 6 மணி சாப்பிட்டு திருப்பி 7:30 பசிச்சா சாப்பிட வேண்டியா அப்போ அது ஒரு பிரச்சனை அது எல்லா பக்கத்தாலும் இங்கே செய்யும் கண்ட்ரோல் இல்லாதது தானே சோடா விட ஆளுக்கு வாங்க அண்ணா கொஞ்சம் பிஸியாக நிற்கிற ஃபோனில் அண்ணஞ்சுவா உங்களுக்கு இந்த தொழிற்பாடெல்லாம் இப்படி போகுது வாங்க கிட்ட வாங்க அண்ணா வைக்கப்படுறாரு நான் பெரியலையா அண்ணா கடைசியில் இப்போ ஒரு பாய் பேசாத அளவுக்கு வந்துட்டார் என்ன ஆனால் ஊனாண்டோன்னே போனை தூக்கினோடனே இல்லை தலையை கவிழ்றாங்க வாங்கல சோடா நான் குடிங்க வாங்க ஓடியா அண்ணா அப்புறம் ஃபோன் பண்ணி சொல்லுவேண்ணா அதில் ஒன்றும் குடிக்கிறது இல்லையாண்டு உங்களுக்கு சுடலை வழியில் கொண்டே பறிச்சு வழியில் ஆகும் எரிக்கிற குறவும் தேவையில்லை குத்தி வச்சுட்டு சிக்கன் எங்களை சைட்டை பறிச்சு விட்டாப்பா காஞ்சி கொடுந்தானே எங்கள் பிறகு பார்த்துட்டு அவங்கள்ட்ட தெரிவிப்பாங்க சுடலைண்டா எனக்கு தெரிஞ்ச அளவில் 2 சுடல் இருக்கல இப்படி செய்வோம் ஆனந்த சுடலில் கொஞ்சம் மூக்கத்தில் ஒரு சுடல் இருக்கல அது கொஞ்சம் ஐயோ எல்லாம் சும்மா வந்து விட்றாங்க வீடியோவில் பார்த்து அங்கே வந்து கொட்டி போட்டாங்களேன்னு சொல்லி நான் கொட்டுறது வந்து வேற ஒரு இடம் அதாச்சும் வந்து எங்கே கொட்ட போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கட தெரிஞ்ச ஒரு ஆக்கள்கிட்ட காணி ஒன்று இருக்குது அங்கே தான் கொண்டு கொட்ட போகிறோம் என்ன அது என்ன பெரிய ஒரு 10 உள்ள காணி நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறனாலும் காட்டுறேன் உங்களுக்கு காணுமா உங்களுக்கு சோடா அது துப்புரவாக்க அவங்க துப்புரவாக்க அவங்க துப்புறாங்க அது இப்போதைக்கு துப்புரவாக்க மாட்டேன்னு போலாம் கிடையாது எனக்கு தெரிஞ்ச அளவு இப்படி ஒரு 5-6 வருஷம் துப்புரவாக செய்வி நம்ம போட அதுக்கு தூளாக போடும் குத்தி தூளாக போடும் சாப்பிட்டு வந்தீங்க என்ன கணக்காக வந்து கம்பளேண்ணே சரி ஓகே பார்த்தீங்கன்னா நல்ல மாதிரியெல்லாம் நாங்கள் வெட்ட மூலமாக சோடா எல்லாம் நல்ல மாதிரி குடிச்சிட்டோம் அடுத்த கட்டமாக நாங்கள் வேலை செய்ய போகிறோம் என்ன எங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வாங்க வேறு என்ன செய்கிறேன்
ஆனால் இந்த பேருக்கு இன்றைக்கு முடியா அவ்வளோங்கடா ஓமடா இப்போ நான் சொல்லிட்டு காமலத்தியால வேலையண்டு அதுதான் பார்க்க காமலத்தியால வேலை அது இங்கே பாம்பு போல் சட்டி கிடாக்கு அப்புறம் இங்கே உண்டை தூக்க ஒரு சிந்தனையா இல்லை கிடாக்கு பாம்பு சட்டையில் என்ன தெரியாது கொஞ்சம் பயமாக கிடக்கு இதில் இந்த வேலைக்கு இந்த நான் கிட்டத்துக்கு போடுறேன்னா அதில் போ அதில் எடுத்து உதரப்பட்டு வருமா இப்போ ஒரு சிக்கலும் இல்லை அப்படியே எடுத்து போடலாம் என்னண்ணா பாறை வேறத்தெல்லாம் புளியா கிடக்கு வராது கணக்காத்தான் போடுற நீ யோசிக்காத குருத்தடைக்கல அதங்க எடுப்போம் 3 லிட்டர் மண்ணெண்ணெயும் வேணும் நாங்கள் குருத்தடைக்கிறேன்டா அப்படி இறங்க அவிஞ்ச போடுற அஞ்ச போடு அண்ணா அண்ணா அப்படிங்க அச்சு படிங்க ரைட் அண்ணா அந்த படிங்க உஷாரா இல்லைங்க வேலையில் கவனிங்க ரைட் அண்ணா பாம்பு சட்டையில் இருந்தால் வீடியோ இருக்கிற படிக்கணும் கொடுங்க போகிறோங்க வா அண்ணா பிடிங்கோ இதெல்லாம் வெடியாதோ இல்லை முறிச்சு போட்டுருங்க சா இவ்வளோ பழம் கிடாக்கியா அண்ணா கட் போட பிடிப்பீங்களா ஓ பிடி விட்றேன் ஆளும் பரவாயில்ல இப்பெல்லாம் கிடக்கு ஆளும் பரவாயில்ல இப்பெல்லாம் கிடக்கு ஆளும் இருக்குது விஷயம் இருக்கு பாப்பா இந்த தடியை பிடிக்கிறான் பாப்பமா எங்கே இருக்கா பாப்பா எங்கே தானும் பிடிந்து போடுறேன் நீ இதை பிடிக்கிறீண்டு பாப்பம்மா மேலே பயர்றா போடுற அடிச்சா முழுக்கள் போடு வந்து குத்துச்சேண்டா பாம்பு ஊற்றி நேரம் இருக்கு போடு வேணாம் ஆனால் அண்ணன் பிடிக்கும் ஆள்டே இவன் கட்சிக்கு தான் தரப்புறாண்டோ நான் அந்த எல்லாத்துக்கும் யோசனை எல்லாம் செய்ய மாட்டோமா மாற்றி வருமே நான் விடட்ட சரியா கரியா தான் கிடாக்கு ஏசிபி தான் சரி போடாக்கு என்னம்மா நான் பாருது வேணாம் கணக்கு கரைச்சல் படிக்க போடாங்க கிடாக்கு அப்படியே அடிச்சா தான் கொண்டு வந்து பார்த்தேன் ஆனால் பிழைச்சி போச்சு எல்லாம் கொழுகுப்படுது வீட்டில் செய்ய வேண்டியதை நாங்கள் செய்கிறோமே ஆனால் மான் என்ன வீட்டுக்காரரை கஷ்டப்படுத்தக்கூடாது நான் அப்படி என்ன அது அவ்வளோ அன்பு வீட்டுக்காரர் கஷ்டப்படக்கூடாது இதெல்லாம் காற்றுக்கே பறக்க போகுது எங்கால சைடு சரியா பின்ன போட்டுமோ பின்ன பூவா பனை தடாக்கு பனையை அப்படின்னா வெட்டணும் பறிக்கணும் அந்த பவுடியில் பனை தான் இடைஞ்சலா கிடக்கு என்னையோ ஏண்டா அஞ்சு பனை முட்டிக்கோண்டா அங்கே பின்னே தள்ளிடா என்ன செய்யும் இப்படியே விடுவோம் பனை தான் தறிக்கணும் இல்லாட்டா சரி கிடக்கடா என்னடாப்பா இது நீங்கள் மேலே ஒரு பெட்டி ஒன்று அடிக்கணும்ப்பா மேலே உயர்த்தி அப்போ தான் இந்த சாமான் ஏற்ற குழச்சுவோம் உங்களுக்கு இப்போ சீமெந்தெல்லாம் ஒரு 20 ரூபாய் கூட சரி ஆட்டம் பெட்டி அடித்தா மேலே ஃபுல்லாக அடிக்கலாம் சும்மா தானே என்ன தெரியாது கணக்கு குழச்சினேன்னு ஆனால் உங்களை போல் பொறுமைசாலி இல்லை தெரியுமோ உண்மையாக வேறு ஏமாட்டா சொல்லிப்பாங்க ஆனால் லேட் ஆகுதுண்டு வேறு ஓட்டங்கடக்கெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா அந்த கதையே இல்லை ஏன் சொல்லுவாம்மா எங்களுக்கு இதே மாறிட்டு அதுதான் இதான் ஓட்டம் எல்லாம் இன்றைக்கு வேலைக்கே முடிச்சிட்டீங்களோ ரைட்
ஆனால் உங்களுக்கு தேவைப்படாது இந்த உறவோடு ஏப்பா ஏ சரியில்லையே நாங்கள் இவங்கள் இது பாவிக்கிறீங்கள தானே உறவை பாவிக்கிறீங்களே கேஸ் தானே ஓ அதான் கேட்க உங்களுக்கு தேவை இல்லையா ஆ ஏ வெடிக்காது மண்ணு ஊற்றி கொடுத்தீங்களா ஒரு மாதிரி கிட்ட நெருக்கிட்டீல் போல கிடக்கா இப்போ சரமிகாவாது சந்தோஷப்பட போகிறா சரமிகா சொல்கிறா இந்த கல்லையும் எடுத்துக்கொண்டேன் பின்னு கிடைக்க கேட்டான் என்னென்னா கயிறு டவுனுக்கு போயிட்டாங்க வண்டிட்டு தேவலின் கடையை தான் போகணும் அங்கே தேவலி கடையை தான் போகணுமே இன்னும் இல்லை கொழுவுது சரி டிஷர்ட் சரி ஆ என்னண்ணா இதுக்கு அந்த பைப் மாதிரிலாம் போகும் இல்லைப்பா கிடையாது அப்படி குத்தி வைக்கிறாரு அது இல்லையா இதுக்கு இது சிஸ்டம் இல்லையா அப்படி நாங்கள் ஆளுக்கு இந்த பைப்பெல்லாம் அடித்து கொடுக்கணும் இந்த மறைக்கஞ்சு இங்கே வேறு இதுக்கு ஒரு பைப்பு மாதிரிலாம் இருக்குமில்ல வேறு வடிகளுக்கு மேலே பந்தல் போட்டு விடணும் ஓ இங்கே அப்போ தான் இப்படி நாங்கள் நட்டா அப்படியே அடிக்க விடலாம் லைனுக்கு மேலே சில யோசனையில் சில இடங்களுக்கு போனால் தான் விளங்கும் அதான் நீங்கள் இப்போவே இருங்க நாளைக்கு நீங்கள் அடுத்த முடிவெடுப்பீங்க எல்லாரும் இப்படி கதைக்க மாட்டாங்க ஓ சொல்லியும் தர மாட்டாங்க அதான் நாங்கள் அப்படி இல்லை எல்லாத்தையும் சொல்லித்தான் கொடுக்குறோம் நாங்கள் 2-3 தடவை தமிழ் தரத்தில் ஏற்றி கொண்டு விடுவீங்க அது யாருக்கலாம் கூட்டி கொண்டு போயிருக்க இந்த லேமஸ் எல்லாம் பேத்து ஏற்றணும் அப்புறம் அந்த லேமஸில் கொண்டு இந்த வீடியோவில் பார்த்துட்டு சத்தியமாக உங்களை தான் பிடிப்பாங்க ஓட்டமெண்டா என்னம்மா இல்லாட்டா 2 ரீப் பண்ணாலும் பேரும் தெரியுமா கண்டிப்பாக என்ன நீங்கள் ஒரு ரீப்பில் ஏற்றுறீங்கன்றா பெரிய விஷயம் ஐயா அதான் சொன்னா நீங்கள் பெண்ணுக்கு ஒரு பட்டியை அடிங்கோ பில்டிங் கராச்சியில் கொடுத்து எரிக்கிறது இடம் கிடக்கும் கிடையாது கேட்கலாம் அப்படி ஓ கிடந்தாங்க பச்சை மட்டியில் ரைட்டா இது எரிச்சு விடலாம்ப்பா இல்லை எரிக்கலாமண்டா விடுங்கோ பச்சை கிளிகள் தோளோடு பாடு நல்லா கிடக்கு பார் நீ என்றாலும் கேட்குறீங்க இந்த பாட்டு ஆனால் கயிறு கொண்டு வரீங்க நீங்கள் பேனு கொட்டிங்களா வசதியாக தான் இருக்கிறீங்களா இப்போ அதான் லாமத்தை நான் தான் ஓடிக்கொண்டே இருப்பேன் போய் சரியோ ஓட்டத்தை பாருங்கவா இந்த எத்தனை கியர் 6 கியர் ரைட் 6 கியர்ண்டா 6 கியர்னா கொஞ்சம் கஷ்டம் போலாம் கிடக்கு காணாது 7 கியர் வேணும் நாங்கள் ஒரு ஓட்டத்துக்கு 6 தாங்காது 6 தாங்காது விடையக்க போடும் நீங்கள் சின்ன ரூம் எல்லாம் வச்சு வைக்கல பதிமோ இடம் தாரியல் தெரியுமோ இதுக்கு இன்னும் கொஞ்சம் சாமம் வைக்கலாம் வேற எனக்கு இன்னும் ஒரு இடம் சொல்லும் பேரன் இது கொண்டு வர்றக்கு பேரன் விளையாட்ட ஆள் கணக்கு இடம் வச்சு ஆனால் இது எங்கே போடலாம் இங்கே அது கம்போட்டாண்டே சரி போடலாம் என்ன என் இடம் கிடக்கு தானே இதுக்குள்ள எல்லாரும் போனாச்சு தானே ரைட்டு சரியா உங்களுக்கு முதுகில் குத்தாதோ ஆ தலையாணி தாரம் வச்சு விடுங்களேன் ரைட் இதுக்கு என்ன இடம் எங்கே கிடக்கணும் வாவிடாமா பாப்பமா ஒரு வாகனாரு தெரியுமா இப்போ எங்கே இடம் கிடக்கணும் ஆனால் இது எங்கே போடலாம் எங்கே மேலே ஆத்தியா அண்ணே கயிறு தேவையில்லையாப்பா ஏன் சொல்லுங்க அப்போ தானேப்பா பிடிந்து கொண்டு உங்களை சுவம் இல்லை பறிக்க எங்களுக்கு ஏமான் கயிறு கொடுக்குற பிரச்சனை இல்லை கயிறு கட்டாட்டா கொஞ்சம் பறிக்கிற செலவு இல்லை குறைஞ்சிது ரோட்டோட்ட போட்டுன்னு வேண்டியானே கயிறை நாங்கள் இப்போ கட்டினான்னே அங்கங்களுக்கு தான் பேல பாடு பறிக்கிற எங்களுக்கு விளங்குதோ அதுக்காக தான் கயிறு இல்லையன்ற கயிறை கட்டாட்டா ஸ்டார்ட் பண்ணிக்கொண்டு அந்த ஏற்றத்தில் ஏற்று கொஞ்சம் எல்லாம் கொண்டு பட்டுரும் அப்புறம் அங்கே கொஞ்சம் உரிய இடத்து போகும் ஃபுல்லாக எல்லாம் கொண்டு போட்டுரும் பட்டி எல்லாம் கண்டும் போடும் பட்டி கலரா என்னண்ணே சரி என்ன முடிஞ்சோம் எந்த பேருக்கு மேலே நடக்கிறது எல்லாம் தட்டுப்பட்டுரும் எங்கே ஸ்டார்ட் பண்ணவே இல்லை இந்த மண்ணுக்கு ஓட்டு போயிலுக்கே எல்லாம் கொட்டு போடும் பேர் என்ன போகக்கூட ஒன்று அடக்கி விட்றாங்க இல்லை ஆள் மேலே இடம் கிடக்கா 5 அதான் 7 மணி ஆள் ஒன்று ஆள் ஒரு சாமானும் வைக்க நான் சொல்ல இதுக்கு இல்லை எவ்வளோ வேணாலும் கொண்டு வரலாம் இடம் கிடக்கா இது இங்கே இதுக்கு அங்கே போகவே மாட்டுது ரைட் இது பொறுப்பாக கட்டணும் வேணும் இது செருப்பட்டு போச்சு எங்கேயோ கணக்கான குத்தியில் கொண்டு ஆள் இடம் தரும் ரைட் லாமாஸ் 2 இடம் தாங்குது என்ன உண்மையா ஒரு இப்போ லோட் ஆகிடுச்சுன்னு சொன்னால் இழுக்கிறாடா அப்போ அதுக்குள்ளே இழுக்க முடியாது சரி மற்ற கியர் கிடக்கு ஆள்கிட்ட 5ஆம் கியர்
பஞ்சாங்கீர் கிடக்கா பஞ்சாங்க கிடக்கடா பஞ்சாங்கீர் கிடந்தா ஓகே. நொங்கு குடிச்சிக்கலாம் கிடக்கா வெறும் சீக்காடாப்பா பாக்கிலே தேவையில்லாம் கொண்டு வந்தது. சீக்கியாவில் குடிச்சா சரி வயிற்று குத்துண்டா விழுந்த விழுந்த பிறகு எங்களுக்கு எங்கே போயிட்டா கடந்து போனா சரி. ஓ ஆனால் முள்ளு கம்மி சரி வராதோ ஆனால் கொலையை பிடிச்ச நிற்க மாட்டேன். அதான் நொட்டும் பிழை விடாது. ஓ கை கிடக்கோ பார்த்தீங்களோ விளையாட்ட. ஆனால் முள்ளு கம்மி நல்ல மண்ணு அந்த கயிறு பார்க்க கொலைக்கு பிடிச்சோன்னு நிற்குமாப்பா. இதே கட்டே இந்த இதில் ஒரு லொக்கை போட்டுட்டு அங்கால எரிஞ்சு விட்டா சரி அங்கே பின்ன போட்டுரு. அதான் இப்படி தெரிஞ்சிருந்தா ஒரு ரீசர்ட் போடுந்துங்களா தோணும். பச்சை பாம்பு தான் கிடந்த எனக்கு சரியா எடுக்கோ வந்து கண்ணு கடிக்காத கயிறு அண்ணா விளையாட்டு பாருங்க. சரி கட்டினோடனே அடுத்த கட்டம் என்ன மாதிரின்ற பார்ப்போமே. சரி பார்த்தீங்கண்டா சரமேக்கா கூப்பிட்டு விளக்க மாறும். இதுக்கு என்ன பேட்டா குப்பை வாரியன் குப்பை வாரியன் என்ன முள்ளூராண்டியும் கொடுத்து கிடாக்கு துப்புராக சொல்லி துப்புராக்கெல்லாம் கூட்டி எரிக்கட்டான். அப்படி அண்டு இல்லை வேலை செஞ்சால் ஒரு வேலை செஞ்சது மாதிரி இருக்கணும். அது பாருங்க உங்களுக்கு ஒரு வித்தியாசம் ஒன்று தெரியும் ஒரு மாற்றம் உண்டானே. பாம்பு சட்டியில் தான் கிடாக்கு. ஆனால் இப்படியெல்லாம் கஞ்சிலாக கிடந்தா பாம்பு எல்லாம் இருந்தான். எப்படி மண்ணெண்ணெய் ஒரு கொஞ்சம் சொட்டு சொட்டு தெளித்து போட்டு வச்சு விட்டா பார்த்துமா. ஆள்கிட்ட டீசல் இருக்கும் கொஞ்சமா ஆள்கிட்ட வேமத்துக்கு ஓட்டத்துக்கு வராது. அண்ணா டீசல் கிடக்கோ டீசல் ஆ எடுக்கலாம் வேறு வச்சு எடுக்கலாம். அம்மான எல்லாத்துக்கும் முகம் தான் எல்லாத்துக்கும் போவான் தான் கிடக்கடா. அதை மட்டும் டேங்கி வச்சு எடுக்கலாம்ன்றது. அண்ணன் இப்போ என்ன செய்கிற வந்துட்டோம் ஒன்றும் செய்யலாண்டேண்ணே. இனி அடித்தா போகிறல தான் என்னமோ ஃபோன் பண்ண ஆன்சர் அடிக்கலண்ணே. இப்போ மண்ணெண்ணெய் கொஞ்சம் சொட்டு கொண்டு ஏற்றினான் ஊற்றினான்டா எரிஞ்சிடும் மேடம். எரிஞ்சா அப்படியே கொண்டு அங்கால ஒரு தள்ளி விடுச்சு. உண்மைதான். இப்போ இந்த பக்கத்தை வேறு மேலே திரும்பி என்னண்டு இந்த பெனைக்கு தைச்சில காற்றுக்கு பிடிக்குமாண்டா இந்த ஏரியா சரி. ஆனால் வித்தியாசம் இருக்குது முழு பெனையும் எரியும். 100 பெனா அங்கால பார்த்து ஓ மாட்டு இங்கால பற்றி விட்டுரும் போட என்ன இது 10 அந்த பெனை 10 இந்த ஏரியா சரி. கரண்ட் எல்லாம் வயரில் போகுது. இப்போ நம்ம கொளுத்தவன் நம்பர் கொளுத்து தான் போகிறேன். டெக்னிக் இருக்கு. குப்பை போகணுமா நீங்கள் சரி இந்த ஃபுல்லாக துப்புராய்க்கண்ணா நிற்கிறீங்களேண்ணே முடியா விளாங்கட அண்ணே விளக்கிடுவோம் லாமாத்துக்கார அண்ணே ஆள் யோசிக்குது இருந்து புறங்க விளக்கிடுவோம் புறங்க என்னடா பயப்படா பார்த்தீங்களா. சரி பார்த்தீங்கடா அண்ணா அடைங்க அண்ணா அடைங்க இங்கெல்லாம் கொட்டு போட்டுட்டு ஏண்டு பின்னுக்கெல்லாம் கொட்டு போட்டுட்டு கட்டஞ்சேரி பேஞ்சிரு தள்ளணுமே தள்ள பின்னுக்கா கடுப்போம் பின்னு அதான் விளையாட்டு கொடுவார். விளையாட்ட பேர் பாத்தியே 70,000 சுலாட்டி போய்க்காது நொங்கு கொம்பு விடும். நொங்கு கோம்பா கண்டிப்பாக விழும். வேறு விழுறா கொண்டு இல்லை இது வேறும் விழு வேறு விழாங்க கிடக்கு. அப்போ கொண்டு பறிச்சுட்டு வருவோம் வேணா நீங்கள் கொண்டு பறிப்பீங்களா நாங்களே வருவோம் வெளிக்கிட போகிறோமா நான் கொஞ்சம் இறக்கிடுங்க இடம் காணா விடக்கப்பா ரைட் எடுங்க ஓமா கனவேர் இருக்கீங்களா அவ்வளோண்ணே இவ்வளோ தான் ஸ்பீட்டோ 7வது இயரை போடுங்கண்ணே பின்னால் என் கிடந்துலாம் குத்துதப்பா சரியா ஓகே பாருங்க அப்படி வந்து இப்போ ஓகே பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த ஏற்கனவே கொண்டு எல்லாம் கொட்டி போட்டு வந்துட்டோம் அங்கே கொண்டு போய் பசலைக்கு பதிலாக நாங்கள் ஒரு இடத்தை கொண்டு கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். மற்ற வந்து
கிடங்கு இதில் எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் எல்லாத்தையும் ஏற்றி கொண்டு போயிடல. அதேன்னு சொன்னால் வாகனங்களுக்கு எல்லாம் இந்த இதுக்கு காசு கூட எடுத்து கொண்டு இருப்பாங்க ஒவ்வொன்றுக்கும். அதனடியால் பாருங்க அங்கால குப்பை குட்டியாக கிடக்கணும். அது வந்து ஒரு பசலை. அதில் வந்து பொலித்தீன் தன்மை இல்லாமல் தனி கஞ்சலாக இருந்துச்சுன்னு சொன்னால் மண்ணுக்குள்ளே சேர்ந்தோன்னா அது மண்ணாக ஆயிடும். அதனடியால் உள்ள பொலித்தீன் எல்லாத்தையும் கொளுத்திக்கிறோம். இந்த எரிஞ்சோன்றது மண்ணுக்கும் சரியான முறைக்கு செய்யணும், அந்த கொடுக்கணும். அந்த குப்பையை கொண்டு வந்து கதாக்கப்புறம் பக்கத்தில் நிற்கிற பனைக்கு பசலையாக இருக்கும். ஏன் வந்து இல்லை வளரும் மேலேயும் சந்தோஷம் வளரட்டுமே ஏன்னா. அப்போ இதுக்கு கொண்டு வந்து எல்லாத்தையும் போட்டு மூடி போட்டு இந்த நல்ல மண்ணை தூவி விட்ட மட்டும் சொன்னால் எதில் குப்பை இருந்த இடம் மட்டும் சரியாகவும் போயிடும். இதோடைய சிலர் ஐடியா அதான். சரி ஓகே. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் நல்ல மாதிரி எல்லாமே வேலை கொஞ்சம் ஒதுக்கி கொண்டு வந்துட்டோம். என்ன முடிக்கிற கட்டத்தில் வந்துட்டு டைமே பார்த்தீங்கன்னா 6 மணிக்கிட்ட ஆகுது. எதுவும் நின்று வேலை செய்யலாது. அப்போ ஆனால் அப்படி இருந்தாலும் கிடங்குன்றீங்க என்னதுக்காண்டி அந்த குப்பையில எல்லாம் போட்டுக்கான சாப்பிட்டு கொண்டிருக்கேன் சொல்லி பார்த்து கிடங்குண்டியாச்சும் நிற்கிறேன். இல்லை எங்களை பார்க்குற உறவுகள் இதுக்கு எதிர்பார்ப்பினும் இல்லை. இன்னும் ஒரே கிடங்கு காட்சி பண்ணி நிற்கிறேன் என்ன கண்டு. அதனால பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கோயில் திருவிழா உண்டு. பாட்டு போடுறதும் நிப்பாட்டுறமா இருக்கணும், தூக்குறதும் பைக்கிறமா இருக்கும். அதான் பிள்ளையார். இப்போ அது திருப்பியும் பாட்டு போட போயின்னா நாங்கள் வேலைக்கு வீடியோ முடிச்சுக்கொள்வோம். வேற நீங்களே சொல்ல போறீங்களா? இல்லை இது இப்போ பார்க்க நீங்கள் இப்போ என்னன்னு சொல்கிறது, இந்த இதில் பார்த்தால் இந்த மண்ணோட ஒப்பண்டுமே இப்போ நாங்கள் பூங்கொண்டு வைக்கிறதா இருந்தாலும் பசலையாக இருக்குமே. நான் வாழையாச்சும் வைக்கிறேன்டாலும் அப்போ அது துப்புராகவும் ஆக்கப்படுது. நிலம் வந்து பதப்படுத்தப்படுது. நாளைக்கு என்ன மரம் செடியை வச்சாலும் டக்கண்டு பசலை வச்சு தான் இருக்குது. உடனே தலைச்சி வரக்கூடிய மாதிரி தான் அதுக்குரிய இந்த கஷ்டம் உண்மையாகவே. நான் எத்தனை கிடங்கடா கண்டினா? நீ 9. நான் 9. நீ நான் 6. ஓகே. அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன மாதிரி கிடந்த இடம் பாருங்க. அப்படி வந்துட்டேன்னு சொல்லி நீட்டாக கொண்டு வந்துட்டேன். சரி ஓகே. நாங்கள் பாட்டு போட போகிறோம். நாங்கள் வீடியோ முடிப்போம். இது வீடியோ சரி. இதுன்ற கருத்துக்களை மறக்காமல் ஒவ்வொன்றையும் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. அப்போ இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோவில் நாளைக்கு சந்திப்போம். கண்டிப்பாக. பாய்.